கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 29-30 அதில் ஒரு சிறிய செய்தி நம்ம பார்க்கலாம். 29 வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக, இயேசுபாவுக்கு நம்ம ஒப்பாய் இருப்பதற்காக தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்காரா, முன்குறித்திருக்கார். நம்ம 30வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்க பாருங்க. ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, முன்குறிப்பு. எதையுமே ஃபஸ்ட்டு இலக்கு தெரிந்து கொள்ளுதல் இருக்கலாம். அந்த தெரிந்து கொள்ளுதல் முதல்லையே தாயின் கருவிலே இல்லை, நம்ம உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிப்பு தான் முதல். அடையாளம் வச்சாச்சு அப்படின்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அழைப்பு. ஃபஸ்ட்டு முன்குறிப்பு, அதாவது புள்ளி வைக்கிறாங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அழைக்கிறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீதிமான் ஆக்குறாங்க. நீதிமான் ஆக்கி அதுக்கு பிறகு தான் மகிமையை கொடுக்குறார். நான் 30வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஃபஸ்ட்டு தேவன் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த முன்குறிப்பே ஒரு காட் கிரேஸ் தான், ஒரு பெரிய கிருபை. அப்போ நம்மளை இன்னைக்கு முன்குறித்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அழைக்கிறாருன்னு சொன்னேன். அழைக்கும் போது நம்ம அவரிடத்திலே சேர வேண்டும், தேவனிடத்திலே சேர வேண்டும். அவரு கூட நம்ம சேரும் போது தான் அந்த முன்குறிப்பு கரெக்டாக இருக்கும். பிளான், அதாவது தேவனோடு கூட ஐக்கியப்படும் போது தான் நம்ம முன்குறிப்பு உறுதியாக்கப்படுது. அப்போ முன்குறிப்பு உறுதியாக்கப்படுகிறது எப்படின்னா, அழைப்பில் இருக்குது. அழைச்ச உடனே நம்ம தேவனிடத்தில் போகணும். இப்படி அவர் சொல்கிறார்ல, கதவை தட்டுகிறேன், திறந்தால் நான் உன்னோடு வருவேன், வாசம் பண்ணுவேன் அப்படின்ட்டு தேவன் சொல்கிறாங்க. அப்போ நம்மளை கதவை தட்டுகிறார், அழைக்கிறார். நிறைய காரியத்தில் நம்ம கூப்பிடுகிறார். அவருக்காக வேலை செய்ய கூப்பிடுறாரு, அவருக்காக ஏதாவது செய்ய கூப்பிடுறாரு. ஆண்டவர் அவருக்காக தர்மங்களை செய்ய கூப்பிடுறாரு. ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை நாம் போகிற இடங்களிலே அறிவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். இப்போ ஒரு பெண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகுறாங்க. அந்த பெண்ணு அந்த மணமகன் வீட்டிலே வாழ போகின்றாள். அந்த கணவன் அந்த மணமகளை அழைக்கின்றான். பெண்ணை அழைக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பெண்ணை அழைக்க போயிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பெண் அந்த வீட்டிலே வாழ வேண்டும். அப்போ அந்த கணவனோடு இசைந்து இருக்க வேண்டும், அந்த வீட்டாரோடு இசைந்து இருக்க வேண்டும். அந்த குடும்பத்திலே ஒருத்தியாக அவள் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறாள். அப்படித்தான் தேவன் நம்மையும் ஃபஸ்ட்டு ஒரு முன்குறிப்பைக்கார். அது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களே, அதே போல் ஏசப்பா ஃபஸ்ட்டு நம்மளை ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி நம்மளை உறுதிப்படுத்துகிறார். திருப்பி நம்மளை அழைச்சிட்டு வர்றார், அவரோடு கூட வாழ்வதற்கு. எப்படி ஒரு மணப்பெண் அந்த தன்னுடைய கணவன் வீட்டில் எல்லாவற்றிலும் உரிமை கொடுக்கிறார், எல்லாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறார், அந்த வாழ்க்கை நல்லா இருக்குது. அதே போல் நம்மளும் இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யம், வேத வசனம், அவருக்கு துதிகள், அவரை நம்ம பாடுறது, அவரை ஆராதிக்கிறது, அவரோடு கூட பேசுகிறது, அவருடைய கல்வாரி அன்பை தியானிக்கணும், அந்த பரலோக ராஜ்யத்தை நினைக்கணும், இயேசுவோடே வாழணும், இயேசுவாவுக்கு பிரியமானதை மட்டும்தான் செய்யணும். அதான் அந்த அழைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதிப்படும். வெளியே நம்ம தள்ளப்பட மாட்டோம். அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைக்கிறார். அடுத்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பு நீதிமான். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் நாளுக்கு நாள் அங்கே இருந்து, எப்படி தன்னுடைய கணவன் வீட்டில் ஒரு மனைவி உண்மை உத்தமமாக நடக்கும்போது அவள் நல்ல ஒரு குணசாலியான பெண் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்ணால் அவருடைய கணவன் ஒளிமுக வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறான், அதாவது ஜட்ஜாக இருக்கிறான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணு தான். அந்த பெண்ணை அழைத்து வந்தாங்க. அந்த பெண்ணு அந்த வீட்டாரோடு இசைந்து இருந்ததுனால அவளுடைய கணவன் மேன்மை பெற்று சந்தோஷம் உள்ளவனாகி அவன் ஒரு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு விபோ ஆபீசர் போல, ஒரு பெரிய ஜட்ஜி போல ஒளிமுக வாசலிலே இருக்கிறான் என்று நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 10வது வசனத்தில் இருந்து.
ஒரு குணசாலி பெண் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு ஒரு நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும்னா அழைக்கப்பட்ட நாம் தான். நீங்கள் சகோதரனாக இருக்கலாம், நீங்கள் இந்த செய்தி கேட்குற சகோதரியாக இருக்கலாம், நீங்கள் வாலிபர்களாக இருக்கலாம். நீங்கள் யார் கேட்டாலும் நம்ம இயேசுவோடு கூட அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நம்ம இயேசுவோடு ஒன்றித்து இயேசப்பாவுக்கு பிரியமானதை செய்து அவருக்கு இஷ்டப்படி வாழ்ந்து இருக்கும்போது ஏசப்பா நம்மை நீதிமான்களாக்குகிறார். எவ்வளவு சந்தோஷம்! நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி முடியாது. இங்கே நீதிமொழிகள் ஒவ்வொரு அதிகாரத்தை 1ஆம் தேதிக்கு 1, 2ஆம் தேதிக்கு 2ஆம் அதிகாரம், 31 நாட்களுக்கு 31 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்டிங் நமக்கு இருக்கும். எப்படி நடக்கணும், ஒரு பெண் எப்படி நடக்கணும், ஒரு மகன் எப்படி நடக்கணும், ஒரு தாய் எப்படி நடக்கணும், ஒரு தகப்பை எப்படி நடக்கணும், நம்ம பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும், நம்முடைய தராசு எப்படி இருக்கணும், வெவ்வேறான பல கற்கள் இருக்கக்கூடாது, நம்ம தராசு நீதியாக இருக்கணும், ஊழியர் செய்தால் நம்ம ஊழியர் சரியாக இருக்கணும், பொருளாசையை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், மாம்சைச்சியில் விழக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. அப்படியாக நம்ம அழைப்பிலே உண்மையாக இருக்கும்போது தேவன் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். முதலாவது முன்குறிக்கிற அந்த அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அழைக்கிறாரு, அழைச்சி தன்னோடு கூட வைத்துக்கொண்டு நீதிமான் ஆக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர். நம்மை நீதிமான் ஆக்கி அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா மகிமை. அவர்களை மகிமை அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ நீதிமான்கள் ஆக்கி மட்டும் அப்படியே விட்டுறதில்லை ஏசப்பா செய்கிற அடுத்த வேலை மகிமை. அவர் மகிமை என்ன அப்படின்னா இந்த பூமியிலேயே உயர்த்துறது தான். சிங்காசனத்தில் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்களே தாவீதை பற்றி, அதே மாதிரி தாவீதுடைய குமாரன் ஆடு மேய்த்தவன் எப்படி அரசனா மாறினா, காரணம் தேவனோடு உள்ள பழக்க வழக்கங்கள், தேவனுடைய நாமத்தில் இருந்த வைராக்கியங்கள். கோலியாத்திர பேசுறாரு, ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் என்னிட்டு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் என்று சொல்லி அவர் ஜெயம் எடுத்தார். நமக்கும் நம்ம தேவன் மேல, தேவனுடைய நாமத்தின் மேல, இந்த வேத வசனத்தின் மேல ஒரு அளவில்லாத ஒரு வாஞ்சை, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிதல். பெரியவங்களா நீங்க கணவனா இருந்தா மனைவியோட அன்பு செலுத்தணும், மனைவியா இருந்தால் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், பிள்ளைகளா இருந்தால் பெற்றோருக்கு, ஊழியக்காரங்களா இருந்தால் சபையின் மக்கள் ஊழியக்காரங்களுக்கு, ஊழியக்காரங்க தேவனுக்கு. அப்படியாக இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் மகிமையை காண்கிறோம். அப்போ நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக கடந்து வாரீங்க. முன்குறிக்காங்க, தேவன் அழைக்காங்க, அப்புறம் நீதிமான்கிற கேட்டகரிக்கு வாரீங்க, அதுக்கப்புறம் என்ன வாரீங்க அப்படின்னா மகிமைக்கான காரியத்துக்கு வாரீங்க. அப்போ ரொம்ப மனைவியில் உள்ள பட்டணம் போல, விளக்கு தண்ணீர் மேல் ஏற்றப்பட்ட தீபம் போல தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம கடந்து வரும்போது சில பாடுகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும், சில போராட்டங்கள் வரும். அப்படி வரும்போதெல்லாம் கிறிஸ்துக்குள்ள அடங்கி இருக்கணும். அவர் சொல்றார், ஆண்டவர் என்னுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இரு, ஏற்ற நேரத்தில் உன்னை உயர்த்துவேன், நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதனால் அழைப்புல, முன்குறிப்புல, நீதிமானுல உறுதியாக இருக்கும்போது மகிமையினால கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நிரப்பி இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பார். மகிமையின் ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க நம்முடைய தேவன் வல்லமையில் வழங்குகின்றார். கவலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். குமாரனே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி? சத்துருவாய் இருக்கும் போதே நம்மை நேசித்தவர், பாவங்களை மன்னித்தவர், அவருடைய பிள்ளை ஆக்கின பிறகு நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உண்மையில தேவனாக இருக்கிறார். பயப்படாதீங்க, ஃபியர் நாட். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் முன்குறிக்கப்பட்டது உண்மை, நீங்கள் அழைக்கப்பட்டது உண்மை, நீங்கள் நீதிமானாக்கப்பட்டது உண்மை. இப்போ மகிமைங்கிறதுக்கு கடந்து வாங்க, இந்த ஸ்டெப்லையும் ஏறுங்க, இதில் ஆண்டவரோடு வாழுங்க. தேவன் கண்டிப்பாக உங்களை மகிமைப்படுத்துவார். God bless you.